ஹலோ மம்மீஸ் இன்றைக்கு 6 month ப்ளஸ் பேபிஸுன்ற கன்ஸ்டிப்பேஷன் அதாவது மலச்சிக்கலுக்குரிய ரீசன் அண்ட் ரெமடிஸ் பார்ப்போம். இது நார்மலாகவே ஃபஸ்ட் டைம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே அவைகளுக்கு இந்த பிரச்சனை வந்துடும். வேண்டாம் பிரெஸ்ட் மில்கோ ஃபோர்மியூலா மில்க் மட்டும் கொடுத்த வினம் நாங்கள் திடீரெண்டு சொல்லி ஸ்டார்ட் பண்ணும்போது வரும் ரீசன். ஃபஸ்ட் டைமே நாங்கள் ரைஸ் கேரல்ஸ் பிஸ்கெட் அதுகள் புது ஃபுட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறபடியால் அவன் டம்மி சின்னனா இருக்கும், ஈஸியாக வந்து அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு கஷ்டம். அடுத்தது போதுமான அளவு பிரெஸ்ட் மில்கோ ஃபோர்மியூலா மில்கோ 6 மாதத்துக்கு பிறகு தண்ணி குடிக்காமக்குரிய ரீசன். அடுத்த லோ ஃபைபர் ஃபுட் பொட்டேட்டோ லெஸ் வெஜ் அதுகள் சாப்பிட்றது. அடுத்தது இல்னஸ் ஃபீவரால் வரக்கூடியதாக இருக்கும். இதுதான் ரீசன். நார்மலாகவே குட்டி கண்ணனுக்கு நான் ஃபஸ்ட் டைம் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்தே அந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை அவருக்கு வந்துட்டுது. மோஷன் போகிறதுக்கு பிள்ளை செட்டியாக கஷ்டப்படுவார். பார்க்கவே எங்களுக்கு அழுக வரும், அவ்வளோத்துக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர். என்ன ரீசன்னால் எனக்கு தெரியாது. ஃபஸ்ட் டைம்ன்றபடியே நான் மார்னிங் கேரட் ஃபியூரி கொடுத்தேன்டா, லஞ்சுக்கு பொட்டேட்டோ மேஷ் பண்ணி ரைஸோட கொடுப்பேன். அப்போ ரெண்டுமே மண்ணுக்கு அடிக்கிற விளையிற கிழங்குன்றபடியால் ரைஸை மிக்ஸ் பண்ணி கொடுக்க பிள்ளைக்கு மோஷன் போகிறது கஷ்டமாக இருந்தது. என்னோடய ஃப்ரெண்டிடம் மகளுக்கும் இந்த பிரச்சனை இருந்தால் இதை கொடுத்து சரி பண்ணினபடியாக எனக்கும் சொன்னவா. உண்மையாகவே குட்டி கண்ணனுக்கும் ஒர்க் அவுட் ஆகினது. இதுக்கு 3 பொருள் தான் தேவைப்படும். ஓமம், பெரிய சீரகம், அதோட சின்ன சீரகம். ஓமம் நாட்டுக்கடையில் கேட்டிங்கன்னா தெரிவினம். 1/2 டீஸ்பூன் ஓமம், 1/2 டீஸ்பூன் பெரிய சீரகம் அதாவது சோம்புன்னு சொல்லுவினம், 1/2 டீஸ்பூன் சின்ன சீரகம். இந்த 3யுமே ஒரு டம்ளர் இல்லைன்னா ஒரு கப் அளவுக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி தண்ணி எடுத்துட்டு இதை அந்த 3 போட்டு மிக்ஸ் பண்ணினோம் தானே, அதுக்குள்ளே ஊற்றிட்டு அப்படியே கொதிக்க விடுறதான். கொஞ்சம் கலந்து போட்டு அப்படியே அடுப்பில் வச்சுட்டு மூடி விட்டீங்கன்னா சரி. இடைக்கிட திறந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 1 டம்ளர் ஊற்றினாங்கள் தானே தண்ணி, அது நல்லா கொதித்து கிட்டத்தட்ட 1/4 டம்ளர் அளவுக்கு நல்லா வத்த சுண்டி வர அளவு வரைக்கும் அதை கொதிக்க விட்டீங்கன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா நிறம் மாறி இருக்கும். அதுக்கு பிறகு அதை அந்த கிளாஸ்லேயே ஊற்றினீங்கன்னா இங்கே பாருங்க 1/4 டம்ளரில் இருக்குது. அதை வடித்து போட்டு நான் குட்டி கண்ணனுக்கு அதை ஃபீடிங் பாட்டிலில் வச்சாலே அவர் பிளாக் டீ மாதிரி அதை குடிச்சு கொள்வார். இல்லை உங்களுக்கு கஷ்டமெண்டா அந்த மருந்து கொடுப்போம் மெஷர்மெண்ட் கப் இருக்குது தானே, அதுக்குள்ளேயும் ஊற்றி கொடுக்கலாம். இல்லைன்னு சொன்னால் இப்போ நான் நார்மலாகவே இப்போ ஸ்வீட் பொட்டேட்டோ கொடுக்க போகிறேன் அல்லது உருளைக்கிழங்கு கொடுக்க போகிறேன்னு சொன்னால் கொடுத்துட்டு கொஞ்சம் லேட்டாக ஈவினிங் டைம் அந்த மாதிரி அவருக்கு இந்த ஓமம் தண்ணி கொஞ்சம் கொடுத்தேன்னு சொன்னால் ஈஸியாக மோஷன் போவார். உங்களுக்கு இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணுமெண்டா கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பாய்.